வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மோதகம் செய்கிறதுக்கு நம்ம கடையில் மாவு வாங்கவோ இல்லை மாவு ரெடி பண்ணவோ பூர்ணம் செய்யவோ எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பச்சரிசியை வச்சு ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த மோதகம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த பச்சரிசியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதை ஒரு 3 தடவை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். கழுவுனதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா அரிசியும் பருப்பையும் ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு இது போல் காட்டன் கிளாத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டு வைங்க. அதில் உள்ள ஈரம்லாம் போடும். அரிசியில் உள்ள ஈரம் போய் அரிசி லைட்டாக காஞ்சி வரணும். இப்போ அரிசி நல்லா இந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் அரிசியை எடுத்து நம்ம ஒரு கடாயில் மாற்றிக்குவோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. குறைவான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அரிசியும் பருப்பும் செவந்துடக்கூடாது. நல்லா வறுப்பட்டு வாசம் வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வாசம் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. அரிசியும் பருப்பும் செவரவே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் குருணை மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ அடுத்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு 2 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப்பு அரிசி 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு 2 கப்பு வெல்லம் இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும். 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ திரும்பவும் ஒரு கடாயில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1 கப்பு அரிசி 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி லைட்டாக கொதி வந்தோன்னா அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. வெந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வரணும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இதில் இப்போ வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் இதிலே ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஏலக்காய் இடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு திரும்பவும் நல்லா வெந்து இது திக்காகி வரணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சே செய்யுங்க. நல்லா ஒத்தாப்பில் இந்த அளவுக்கு திக்காகி வந்தோன்னே கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இது போல் திக்காகி வர வரைக்கும் நல்லா வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துட்டு இது போல் உங்கள்கிட்ட கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருந்துச்சு அப்படின்னாக்கா எடுத்துக்கங்க. அதில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்குங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்குங்க. இப்போ தடவிட்டு இந்த மோல்டை மூடிக்குங்க. மூடிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மாவு எடுத்து அதில் வச்சுக்குவோம். நல்லா ஓரம்லாம் ஒட்டி வர மாதிரி இப்படி செஞ்சுக்குங்க. ஒரு ஷேப்பாக வர மாதிரி அமைக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குழியில் இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு ஃபில் பண்ணிட வேண்டியதான். இது போல் செய்யும் போது இந்த அச்சு நல்லா விழுந்து நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு கொழுக்கட்டை. அவ்வளோதான், ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே தட்டு வச்சுருக்கேன். தட்டில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். இப்போ இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா போதும், நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ மீதம் இருக்கிற மாவில் இதே மாதிரி மோல்டு இருந்தால் மோல்டில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமாகவே கையாலே செஞ்சுக்கலாம். நம்ம கையாலே உருண்டை போல் கூட உருட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிறத இதே போல் செஞ்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கிடையில பாருங்கள், நம்ம முதல்ல வேக வச்ச கொழுக்கட்டை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் அரிசி பருப்பு மோதகம் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு.
நீங்களும் இந்த ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.